உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்தால் வெளிக்காட்ட மாட்டீங்க. பொதுவாகவே கூட பிறந்த உறவுகளுக்காக மிகப்பெரிய தியாகம், கட்டின கணவனுக்காக கட்டிய மனைவிக்காக என்னன்னாலும் விட்டு கொடுத்து போகிற தன்மை. ஸோ இதை சரியாக பண்ணிங்கன்னா உங்களை விட்டு போன உறவுகள் தேடி வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. உங்களுக்குள்ள அவ்வளோ மன கவலைகள். ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாமே நான் சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் என்ன பண்ணும், டிஆக்டிவேட். ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் ரிஷப ராசியில் அமர்ந்திருப்பார் ஸ்டார்டிங்கில். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் சூரிய பகவான் கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதி வரையும் சூரிய பகவான் எங்கே இருப்பார்னா மிதுன ராசியில் இருப்பார். 16ஆம் தேதிக்கு மேலே அவர் கடக ராசிக்குள்ளே பயணிப்பார். அதே போல் கடக ராசியில் பார்த்திங்கன்னா புதன் பகவான், அதே போல் ஆரம்பத்தில் குரு பகவான், நம்ம குரு பயிற்சி தான் உங்களுக்கு ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அப்போ குரு பகவான் ஆல்ரெடி உட்காந்துருப்பார். கூடவே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அந்த 1ஆம் தேதி ஃபுல்லாக 2ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் என்ன பண்ணுவார், கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்துடுவார். ஓகேவா? சுக்கிரனுடைய செயல்பாடு அப்படியே 2ஆம் தேதிக்கு மேலே ஸோ அப்படியே கீழே சிம்மத்துக்கு வந்துடும். அப்போ சிம்மத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேது பகவான் ஆல்ரெடி அமர்ந்து. அதே போல் சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, அதே போல் மீனத்தில் சனி பகவான். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் எதெல்லாம் நன்மை நன்மை நன்மைன்னு சொல்லி நினச்சிங்களோ, யாரெல்லாம் நல்லவர்கள் 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 என்று நினைச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது பெற்ற தாய் தந்தை மீது அளவு கடந்த பாசம், கூட பிறந்த உறவுகளுக்காக மிகப்பெரிய தியாகம், கட்டின கணவனுக்காக கட்டிய மனைவிக்காக என்னன்னாலும் விட்டு கொடுத்து போகிற தன்மை, பெற்றெடுத்த குழந்தைகளுக்காக தன்னையே, அதாவது தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாக்கி வேர்வையை சிந்தி முன்னேற்றமான பாதைக்கு அவங்கெல்லாம் போகணுங்கிறக்காண்டி உழைச்சிங்க. ஆனால் கடைசியில் இப்போ ஒரு 4-5 வருட காலமாக, குறைஞ்சது 3 வருட காலமாக உங்களுக்கு கிடைச்ச பேர் என்ன, உங்களுக்கு அவங்க கொடுத்த அங்கீகாரம் என்ன, யோசித்து பார்த்தா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ மன கவலைகள், மன போராட்டங்கள். ஆனால் எல்லா போராட்டங்களையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்கள் இன்னும் மற்றவர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிருக்கீங்கள, வாழ்க்கையோட அனுபவங்களை சொல்லி கொடுக்கீங்கள. இப்படித்தான் வாழணும், இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இக்கட்டான மிகப்பெரிய அழுத்தமான நிலைக்கு போய் கூட நீங்கள் எந்த இடத்திலும் அவமானங்கிறது எண்டா பாயிண்டில் போனால் கூட நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க. உண்மையிலே தப்பிச்சிருவீங்க. இது உங்களுக்கு இது இப்போ மட்டும் நடக்கிறத கிடையாது. ஒரு 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை இது அந்த ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளை மட்டும் எதுக்கு தாக்கிக்கிட்டே இருக்காங்க? 2 வருஷம் நல்லாயிருக்கும், பலபடியும் பிரச்சனை வருது, பலபடியும் ஒரு 3 வருஷம் போராடி இருக்குமே அப்படிங்கிற சிந்தனை பல தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட மற்றவங்க பேசும்போது தேன் போல் பேசுவாங்க, அமிர்தமாக பேசுவாங்க. சர்க்கரை பொங்கல் கொடுத்தா எப்படி ஸ்வீட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் உங்கள்கிட்ட பேசுவாங்க. அதை நம்பி உண்மையான இனிப்பு என்று நம்பி, உண்மையான சந்தோஷம் என்று நம்பி எப்போ நீங்கள் அங்கிட்டு ஒரு மைண்டு வைக்கிங்களோ அப்போவே உங்களுக்கு கிரக ரீதியாக பிரச்சனை வந்துடும். ஸோ இதை தாண்டி ஒரே ஒரு விஷயந்தான், உங்களுக்கு மணி அடிக்க பார்த்தீங்களா, இறைவனுடைய மணி ஓசை உங்களுக்கு கேட்குற மாதிரி தான் நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறது தான் மணி ஓசையோடைய உத்தரவு. ஸோ தனுசு ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பாக்கியம், முன்னேற்றமான நிலையை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை, உங்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட சேர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமையை
உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டங்கள் தேடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அன்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தேவையில்லாத வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை, கஷ்டம், நஷ்டம், துன்பம் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இப்போ தான் ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. அந்த லெவல்லேருந்து நீங்கள் இறங்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே தோரணையாக போகணும். உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்தால் வெளிக்காட்ட மாட்டீங்க பொதுவாகவே. ஸோ சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கிறனால நீங்கள் கையில் ஒரு மோதிரம், கையில் ஒரு பிரேஸ்லெட்டு போடக்கூடிய சூழ்நிலை, அதுபோல் தங்க நகைகள் உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைனா நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. சில பேர் இப்போ பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ பயன்படுத்தாத நம்மளுடைய அன்பு நேர்கள் உறுதியாக இதை பயன்படுத்திப்பாங்க. ஸோ நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாமே நான் சொல்லக்கூடிய ஆடை ஆபரணங்கள் என்ன பண்ணுவோம், டீஆக்டிவேட் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பவரை கொடுக்கும். அப்போ முடிஞ்ச அளவு இதை பயன்படுத்துங்க. முடியாத பட்சத்துக்கு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ இதை சரியாக பண்ணிங்கன்னா உங்களை விட்டு போன உறவுகள் தேடி வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தது கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூலை மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகின்ற மாற்றங்கள், உங்களுக்கு ஏற்பட போகின்ற முன்னேற்றங்கள். ஸோ இது வந்து ஒரு பொது பலன் தான், நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா நம்மளை வீடியோ ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது பெரிய விஷயமாக தோணுது. ஏன்னா சார் சொல்லிட்டார்ல அப்படின்னு தெரியும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஆகோனீங்க ஓஹோனாங்க அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்லாம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சில விஷயங்கள் கேட்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலனானது உங்களுக்கு 20-30% உறுதியாக என்ன பண்ணும், உங்களை செயல்படுத்தும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த விஷயம் என்னை விட்டு கடந்து போயிட்டால் நான் சூப்பராக இருப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். சொந்த தொழில் தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா அப்படிங்கிற கேள்வி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிரக ரீதியாக நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் போட்டிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்கிறது முக்கியம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா நாடுகள்லேருந்தும் கால்ஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து தான் ஜாதகம் பார்க்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து தான் ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனல் வந்து எல்லாம் எனக்கு என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறதே நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து, இந்தியாவில் பிறந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் அதே தமிழ் பேச தெரிஞ்சு இப்போ தாய்மொழியாக அங்கே ஏற்றுக்கொண்டு அங்கே உள்ள தாய்மொழியை கற்றுக்கொண்டு வாழக்கூடியவங்களும் நம்ம நிறைய கான்டாக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன, நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப கேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் உறுதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. எண்ணங்களும் செயல்களும் சிறப்பானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உறுதியாக உண்டு என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.